சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமலிங்கம். தற்போது பலியானவர்களினுடைய தகவல்கள் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள், காயமடைந்தவர்களினுடைய நிலை என்னவா இருக்கு? பாலவேல், திருப்பத்தூர் அருகே வந்து அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதி போற விபத்து சம்பவம் நடந்துள்ளது. இதில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம். ஒரு நெருக்கி நடத்தினர் பயணிகள் ஒரு 8 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர். அந்த சம்பவத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த பகுதியிலே சோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே வந்து சமுத்திரம் பகுதி உள்ளது. இந்த சமுத்திரம் பகுதியில் வந்து பிள்ளையார்பட்டியில இருந்து திருப்பத்தூர் செல்லும் சாலை உள்ளது. அதாவது மாநில நெடுஞ்சாலை. இந்த சாலையில வந்து மாலை வந்து காரைக்குடியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற அரசு பேருந்தும், அதே போல திருப்பூரில் இருந்து காரைக்குடி நோக்கி வந்த அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி உள்ளது. இந்த சம்பவத்துல வந்து ஒரு அரசு பேருந்தின் முகம் முழுவதுமே பலத்த சேதம் அடைந்துள்ளது. இதனால் வந்து அதனாலதான் இந்த உயிரிழப்பு 8 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணம் வந்து இருவரும் அதிவேகமாக வந்ததால் விபத்து ஏற்பட்டுள்ளது. இரு பஸ்ஸுகள் மிக வேகமாக வந்து மோதியதால் தான் விபத்து ஏற்பட்டுள்ளது என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் அதில் காயமடைந்தவர்கள் அனைவருக்குமே உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்கப்பட்டு இந்த படுகாயமடைந்தவர்கள் மற்றும் ஆபத்தானவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை, அதாவது வந்து அரசு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையிலும், தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை மற்றும் மதுரை அரசு மருத்துவமனையிலும் அனுப்பும் பணியில வந்து மருத்துவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல வந்து சம்பவ இடத்துல வந்து திருப்பத்தூர் காவல்துறையினர் வருகை தந்து அந்த இடத்துல உள்ள சம்பவங்களை இருக்கிறவர்களுக்கு உதவி செய்து உடனடியாக மீட்டு, மேலும் அந்த சாலை வழியாக சென்றவர்களுமே இறங்கி நின்று அந்த பேருந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு உடனடியாக நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. இந்த விபத்துல வந்து அந்த பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் பயணிகள் என மொத்தம் 8 பேர் உயிரிழந்த சம்பவம் தான் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலவேல், முத்துராமலிங்கம், இப்ப 8 பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. எவ்வளவு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க? காயமடைந்தவர்கள், லேசான காயமடைந்தவர்கள் தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யலாம். ஒரு 10க்கும் மேற்பட்டவர் வந்து படுகாயமடைந்தார், உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் படுகாயங்களுடனும் சிகிச்சைக்கு சென்றுள்ளனர். மேலும் 30க்கும் மேற்பட்டவர் வந்து ஒரு காயமும் மற்றும் சின்ன சின்ன காயங்களுடன் இருந்து அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கிறார். அதனால வந்து அந்த பகுதியிலே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் அலறல் சத்தம், அதாவது ஆம்புலன்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஏற்றிக்கொண்டே செல்கிற காட்சியும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆம்புலன்ஸ் அவ்வளவு ஒரு வேகமா வந்து அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்குண்டான முயற்சியில வந்து மருத்துவ சுகாதாரத்துறை வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் வந்து இந்த பகுதியில் வந்து சாலை வந்து விபத்து வந்து ஏற்படக்கூடிய அளவு சாலை இல்லை. ஆனால் எதனால் விபத்து ஏற்பட்டது, எப்படி, என்ன காரணம், விபத்து எதுவும் ஓட்டுநர்களால், அரசு பேருந்து ஓட்டுநர்களால் விபத்தா இல்ல வேறு எதுவும் காரணமா என்ற கோணத்திலும் போலீசார் வந்து விசாரணை செய்தனர். இந்த 40 பேர்ல ஒரு 10க்கும் மேற்பட்டவர் வந்து உயிர் ஆபத்தான நிலையில் சிகிச்சைகளுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் 30க்கும் மேற்பட்டவர் சிறுகாயங்கள் இருக்காங்க. இவர்களுக்கு உண்டான மருத்துவ சிகிச்சைக்கு உண்டான பணியில தான் தற்பொழுது அனைவருமே, அதாவது பாதிக்கப்பட்ட அனைவரையும் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிற அனைத்து அதாவது வருவாய்த்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர், போலீசார் மற்றும் மருத்துவ சுகாதாரத்துறையினர் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பாலவே, முத்துராமலிங்கம், இப்ப முதற்கட்டமா அங்க வந்திருக்கக்கூடிய காவல்துறை தரப்பினுடைய விசாரணையில ஏதாவது தகவல்கள் கிடைச்சிருக்கா? பேருந்துகள்ல ஏதாவது பிரச்சனையா அல்லது வேற என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள் கிடைச்சிருக்கா? முழு விவரமும் அந்த முழு விசாரணைக்கு தெரிய வரும். ஏன்னா தற்பொழுது இந்த பேருந்தில் வந்து காயமடைந்தவர்களையும் படுகாயமடைந்தவர்களையும் மற்றும் உயிரிழந்தவர்களையும் உடனடியாக மீட்டு அதற்கு உண்டான அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இருப்பதால் மற்றும் இந்த விபத்து எதனால் வருகிறது மற்றும் பேருந்து பயணிகளிடம் ஒவ்வொருடமும் விசாரணை நடத்தி அந்த அதாவது விபத்துக்கு என்ன காரணம், யார் மேல் தவறு என்பது முழு விசாரணையும் ஒரு மணி நேரத்தில் தெரிய வரும். பாலகன், விவரங்களுக்கு நன்றி முத்துராமலிங்கம்.